இதுக்குள்ள போயிருச்சுன்னா என்ன சொல்லுவோம்? இந்த பந்து பெட்டிக்குள்ள போயிடும். பெட்டிக்குள் இருக்கிறது. சரியா? இப்போ பெட்டிக்குள்ள போயிடுச்சா? பெட்டிக்குள்ள போயிடுச்சு. இப்போ பால் எங்க இருக்கு? பெட்டிக்குள் இருக்கிறது. சரியா? இப்போ அந்த பால் எதன் அங்கமா மாறிடுச்சு? பெட்டியோட அங்கமா. இப்போ அந்த பாலுக்கு அடையாளம் எங்க எதுல இருக்கு? பெட்டியில இருக்குது. இந்த பெட்டிக்குள் இருக்கும் வரைக்கும் இந்த பெட்டியின் பாதுகாப்புக்குள் இருக்குது, இந்த பெட்டியின் பராமரிப்புக்குள்ள இருக்குது, இந்த பெட்டியின் அங்கமாக இருக்கிறது, பெட்டியினோட ஐக்கியமாக இருக்கிறது. இப்போ அங்கிருந்து அந்த பால் வெளியே வந்துருச்சுன்னா அந்த பெட்டிக்கு எந்த லாஸும் கிடையாது. எதுக்கு தான் லாஸ்? அந்த பாலுக்கு தான் லாஸ். இனி அந்த பால் வந்து அதற்கு எந்த பெட்டியும் அதுக்கு எந்த அடையாளமும் இல்லை. அது மாதிரி இப்போ கிறிஸ்துவ நம்ம வந்து ஒரு பெட்டி மாதிரி வச்சு மனசுல வச்சு கற்பனை பண்ணிக்கலாம். இப்ப சபை யாருக்குள் இருக்கிறது? அந்த கிராமர் ரொம்ப முக்கியம்.